1ஆம் அதிகாரத்தில் 5 to 8 வசனங்கள் வரை வாசிங்க சத்தமாய். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். பிரைஸ் காட். அடுத்த வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர், இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். எஸ். அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். எஸ். அப்போஸ்தலர் 1:8 அப்படி சொல்லுகிறது இல்லையா? ஆமென். தேவன் இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று ஆதியிலே வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் அது எப்பொழுது இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்க எட்டிலிருந்து 9 வசனங்கள் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுடேயா சமாரியா அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடியும். அதே போல் நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி 28 வசனங்கள் வரை பார்க்கும்போது புறஜாதிகள் மத்தியில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10ஆம் அதிகாரத்தில் கடைசி 4 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது கொர்நேலிய வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது புறஜாதிகள் மேலெல்லாம் ஜென்டைல் மேலெல்லாம் தேவ வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறோம். அப்போ பூமியின் கடைசி பரியந்தம் அப்போஸ்தலர் 1:8 சொன்னப்பட அந்த காரியங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலேயே என்ன செய்தாயிடுச்சு? ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆமென். அதாவது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு, ஆமென், நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. And after he said these things, எந்த காரியம் இப்ப நம்ம பார்த்தோமே, இந்த காரியம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இவைகளை சொன்ன பின்பு
அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. And when he had spoken these things, while they beheld, he was taken up, and a cloud received him out of their sight. Amen. This is the God's glory. நம்மளையும் இப்படி மேகம் எடுத்துக்கொள்ளும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அந்த ஒரு மகிமையின் மேல் மகிமை நம்ம மேலே வரும் பொழுது கடைசி நாட்களில் நமக்கும் இது நடக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போனாரோ நாமும் அவரை போல. அதுக்கு தான் இந்த பூமியில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று, ஆமென். அதை படிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, அங்கே விடுதலையும் உண்டு. That's the power. ஆமென். வல்லமை. ஆமென். கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் பவர், அதுல வல்லமை உண்டு. ஆமென். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ இங்கு அப்போஸ்தலர் 1:9 பார்க்கிறோம். அந்த அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. Amen. This is, amen, coming in the cloud. Amen. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இயேசு இதை குறித்து சொல்லியிருக்கிறதை குறித்து நீங்கள் வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் உங்களிடத்திலிருந்து எழுந்தருளி போன இயேசு எப்படி போனாரோ அப்படி திரும்பவும் வருவார் என்று அன்றைக்கு தேவதூதர்கள் அங்க இருக்கிற எல்லாருக்கும் சொன்னாங்க இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க அதை அப்புறம் பாருங்க. ஓகே. மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இந்த மேகம்ங்கிறது எதை குறிக்கிறது? எஸ், அங்க பாருங்க ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல. and at that time the sign of the son of man coming in his glory. இந்த மேகம்ங்கிறது எதை குறிக்கிறது? it's the glory, கர்த்தருடைய மகிமை. in his glory will appear in the sky. And then all the tribes of earth, and especially Israel, will mourn. Amen. Regretting their rebellion and rejection of the Messiah. Praise God. Yes. அப்போ அது coming in his glory, அவருடைய மகிமை. அந்த மகிமை தான் நம்ம எடுத்துக்கொள்ளும். மாரானாதாவுடைய மகிமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை இன்றைக்கு நமக்குள்ளே யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொன்னது போல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு அந்த மகிமை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே தான் தேவ பிள்ளைகள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த மகிமையோடு கூட அந்த பிரசன்னம் இருக்கணும். அந்த பிரசன்னம் இல்லாட்டி உங்களுக்குள்ள அந்த மகிமை இல்லை. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமென். அந்த மகிமை உங்களுக்குள்ள இருக்க ஒரு மகிமையின் ஜீவியம் இருக்கணும். சும்மா பேருக்கு சபைக்கு வர்றது, சும்மா பேருக்கு ஆராதிக்கிறது அப்படி அல்ல. அந்த மகிமை உங்களுக்குள்ள இருக்கிறதை நீங்கள் உணரணும். அந்த மகிமையோடு நீங்கள் இருந்தால் தான் அந்த மகிமையை நீங்கள் காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள. ஆமென். அந்த மகிமை நாள் ஒன்றிலே வசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் படிச்சிங்களா? படிக்கல? படி. அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது முதல் காண்பீர்கள். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள்,
கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஆமென். இதோ இது ப்ராஃபஸி, வரப்போகிற அந்த மகிமை. ஆமென். அதைத்தான் ரோமர் 8 சொல்லப்படுகிறது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதான் இந்த மகிமை. இட்ஸ் த காட்ஸ் க்ளோரி. கடைசி நாட்களில் வரப்போகிற மகிமை, எண்ட் டைம் க்ளோரி. ஆமென். அதுக்கு தான் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோத்திரம். இன்றைக்கு இந்த மகிமை சபைகளில் இருக்கிறது, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல இருக்கிறது, அவரை மகிமைப்படுத்துகிற இடத்துல இருக்கிறது. இந்த மகிமை இதுவரைக்கும் வேதத்தின்படி ஏறக்குறைய 9 முறை இந்த மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேகமாக குறித்து வச்சுக்கோங்க. நம்பர் 1, யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். Amen. To Israel and root the Palestine. Amen. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த, பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஒன்று சேம் இந்த அபிஷேகத்தில் ஒன்று பார்த்தோம் கன்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்று என்னது சொன்னேன் டிஸ்ட்ரக்டிவ். ஒன்று டைனமோ உற்பத்தி பண்ணுறது, இன்னொன்று டைனமைட். அதுதான் இந்த டுனாமிஸ்ங்கிற பவரில் வருது. எஸ், மகிமையும் அப்படித்தான். ஒன்று ப்ரெசன்ஸ், இன்னொன்று பவர். நீங்கள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 9. பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். 20ஆம் வசனம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு. அப்போ நமக்கு 2 கொரிந்தியரில் இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனம் ஒன்று வருது. என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது. இந்த மகிமை யாருக்குன்னா தேவ பிள்ளைகளுக்கு தான், உலகத்தானுக்கு கிடையாது. இந்த மகிமை நீங்கள் அந்நிய நுகத்திலையோ அவிசுவாசிகளோடையோ நீங்கள் ரொம்ப டீப்பாக கனெக்டிவில் இருந்தால் இந்த மகிமை கிரியை செய்யாது. அங்கே தான் பாருங்கள். ஆமென். நீங்கள் அங்கே வாங்க, அந்த வசனத்தை போடுங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். எஸ், அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. ஆமென். இன் மிட்ஸ்ட். ஆமென். நடுவில் வந்தது. என்ன செய்கிறது? எகிப்திய சேனைக்கும் இஸ்ரவேல் சேனைக்கும் நடுவிலே வந்து, எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. அப்போ புரியுதா? ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ். மகிமையிலையும் தேவன் அப்படி வைத்திருக்கிறார். ஒன்று அவர்களுக்கு எப்படி இருக்குது? அது அந்த ஒரே மகிமை எல்லாருக்கும் அப்படி வெளிச்சமாக இருக்கணும். ஆனால் எகிப்தியருக்கு அது எப்படி இருக்குது? அந்தகாரம், மேகமும் அந்தகாரம். இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கி. சேம் மேகம்தான். மேகம்னாலே அது எதை குறிக்குது? இயேசு மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது எதை குறிக்கிறது? அது மகிமை, காட்ஸ் க்ளோரி, ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி தான் இந்த மேகம், அவருடைய மகிமை தான். அந்த மகிமை தான் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம். இஸ்ரவேலருக்கு அது அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம். ஆனால் அவர்களுக்கு அது எப்படி இருந்ததா? டார்க், இரவாக இருந்தது. டார்க் அண்ட் எஸ், த டார்க் அண்ட். ஓகே, இது முதல் மகிமை, ஃபர்ஸ்ட் க்ளோரி.
செகண்ட் த க்ளோரி, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரம் முழுவதுக்கும் அந்த மகிமை இருந்ததாக அதில் நாம் பார்க்கிறோம். ஓவர் த டேபர்னேக்கல் ஹோலி ஆஃப் ஹோலிஸ். ஆமென். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் இப்படி லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். பாத்தீங்களா? கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன். அப்போ இந்த மகிமை சும்மா இல்லைங்க. இன்றைக்கும் இந்த மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு அது டார்க்கண்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். அது டார்க்கண்டாக இருந்ததுன்னா யூ ஆர் டெட்லி ஸ்பிரிச்சுவல். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டி மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம். சகல வேளையிலும் வர வேண்டாம் அப்படின்னா என்னது? நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு நம்மளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை காத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்றைக்கு இந்த மகிமை எங்கே இருக்குன்னா, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் சர்ச் ஆஃப் காட். 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தின்படி நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஆமென். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக, மகிமையின் தேவன் உங்களில் வாசமாக இருக்கிறார், உங்களில் வாசமாக இருக்கிறார். எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம அதை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஓவர் த டெம்பிள் ஹோலி ஆஃப் ஹோலிஸ். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசி. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14. ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய், இந்த மகிமை இறங்கி வரணும்னு, the God's glory எங்களை நிரப்பணும், எங்களை நிரப்பி எங்களை உருவாக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவ் எங்களை கட்டணும், எங்கள் வாழ்க்கை இடிந்து போயிருக்கிற வாழ்க்கை கட்டப்படணும்னு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எவ்வளோ வாஞ்சியா பாருங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி நம்ம பாடுறோம்? புதிய ஏற்பாட்டில் சும்மா ஏதோ வர்றோம் போகிறோம் பாருங்க. ஏகமாய் ஸ்தோத்தரித்து, ஏகமாய் துதித்து, கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிறையப்பட்டது. ஹல்லேலூயா. Then the house was filled with a cloud, even the house of the Lord. In the house of the Lord இன்னைக்கு யாரு? இதைத்தான் நீங்க படிச்சீங்க 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தான் அந்த தேவனுடைய ஆலயம். The house of the Lord. We are the house of the Lord. Amen. அப்ப எவ்வளவாக நாம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் உங்க வாயில் இருக்கணும், எப்பொழுதும் நீங்கள் நிரம்பி இருக்கணும், எப்பொழுதும் அந்த மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடி இருக்கணும், அந்த மகிமையின் வல்லமை உங்களை மூடி இருக்கணும். ஆமென். இந்த வாலிப நாட்களில் உங்களை அந்த மகிமை மூடி இருக்குன்னா, தானியேலே அந்த மகிமை மூடி இருந்தது. சவுல் பாருங்க, வாலிபனாக இருக்கும்போது சவுல் அந்த மகிமை மூடினது. ஆமென். முந்தி அவனை ஒரு டார்க் அண்ட் இருள், ஆனால் ஆஃப்டர் இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பாருங்க, அந்த மகிமையினால் அவன் நிரப்பப்பட்டான். ஸ்தேவானை பாருங்க, ஸ்தேவானை வந்து கல்லெறிந்து கொல்லும் போதும் அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருந்ததாம். ஆமென். அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல, பிகாஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, கர்த்தருடைய மகிமை. உங்களை அந்த மகிமை மூடணும். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு தூரமாக அந்த மகிமை. 14ஆம் வசனத்தை வாசி.
அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். So that the priest could not stand to minister by reason of the cloud, for the glory of the Lord had filled the house of God. Amen. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன செய்ததாம்? நிரப்பியிருந்ததுனால ஆசாரியர்கள் ஊழியம் செய்யவே நிற்க முடியலையாம். நிற்க முடியாதபடிக்கு உள்ள வல்லமை, நிற்கக்கூட முடியாதபடிக்கு அந்த வல்லமை பலமாக இறங்கி அவர்களை நிரப்பினது. ஏன் நிரப்புது? தான் சொன்னல, நிறைவானது வரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற குறைவானதெல்லாம் ஒழியணும். எத்தனையோ குறைவுகள் இருக்கும், எத்தனையோ பலவீனங்கள் இருக்கும். ஊழியக்காரங்கிட்ட இருக்கும், விசுவாசிகள்கிட்ட இருக்கும், சபை பிள்ளைகள்கிட்ட இருக்கும். ஆமென். உங்கள் வாலிப வயதில் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மகிமையை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்வது? இந்த நாட்களில் உங்கள் ஜபரை தான். நீங்களோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் மகிமையில் வாசமாக இருக்கிற கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு உன்னை தம்முடைய மகிமையினாலே நிரப்புவார். நாலாவதாக எசேக்கியேல் நாட்களில் நீங்கள் எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. வாசிங்க, 1-2 வசனங்களை வாசிங்க. தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்தில நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீனின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கினி தழலில் உன் கையை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண்காண உள்ளே பிரவேசித்தான். பாருங்க, 3வது வசனத்தை படிங்க. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. உட்பிரகாரம். இன்னைக்கு உட்பிரகாரம் எது குறிக்குது? உட்பிரகாரம்னு என்னது? வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இன்னைக்கு உட்பிரகாரம்ங்கிறது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். உங்கள் சரீரம், உங்களுடைய ஆவி தான் உட்பிரகாரம். உங்களுடைய இன்வார்ட் டுவெல்லிங் சொல்கிறோம்ல, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நமக்கு அதெல்லாம் சாதாரணமாக தெரியுது, ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்கணும். ஆமென். அப்போ அந்த வேதம் சொல்கிறது, ஆமென், ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. அங்கும் பாருங்க, 4ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்தது, பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினாலே நிரம்பிற்று. ஸ்தோத்திரம். நீங்க முழுசுவதும் படிங்க. அப்போ அடுத்ததாக 5ஆவதாக ஒரு மகிமையை குறித்து, அது எப்போன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில், அட் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 9 - 11 வசனங்கள் வரை வாசி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9 - 11 வசனம் வரை வேகமாய். அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். கர்த்தருடைய தூதன் வரும்போதும் அந்த மகிமை அங்கு கடந்து வந்தது. So God's glory. Amen. Praise God. வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 முறை இந்த மகிமை செலக்டிவாக தான். அப்போ அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். முழு வேதத்திலையும் 9 முறை தான் இந்த மகிமை பிரத்யட்சமாக இந்த பூமிக்கு வெளிப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த மகிமை எப்பொழுதும் நம்ம கூட தங்கி இருக்கிறது. as the indwell.
ஹல்லேலூயா. எவ்வளோ ப்ரெஷியஸ் we are. ஆமென். ஆறாவதாக நீங்கள் பாருங்கள், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், அவருடைய மறுரூபத்தில், அட் இஸ் டிரான்ஸ்ஃபிகரேஷன் படிங்க. இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இந்த மகிமை is the Holy Spirit, is the glory of God. மகிமையின் ஆவியானவர். நம்ம பாடுறோம்ல, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே பாடுறோம்ல. yes, this is the God's glory. amen. அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக அவன் பேசுகையில் ஏதோ ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேலே நிழலிடு. இந்த மேகம் தான் அவர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் எடுத்துக்கொண்டு போகிறது இல்லையா? அதே மேகம்தான். அதுக்கு முன்னாடி என்ன செய்து அவர் மேலே அது ஷேடோ, நிழல். எஸ், ஆமென். என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:9 நீங்கள் படிச்சீங்கல்ல, அதையும் படிங்க சீக்கிரம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. The God's glory அவரை எடுத்துக்கொண்டது. ஆமென். எட்டாவதாக பார்த்தீங்கன்னா வரப்போகிற மகிமை. ஆமென். இட் will appear next at the rapture. தேவனுடைய வருகையிலே 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசி. 1 தெசலோனிக்கர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் ஆமென் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசுவை எப்படி எடுத்துக்கொண்டு போனதோ அப்படியே இங்க பாருங்க, உயிரோடு இருக்கும் நாமும். புரியுதா உங்களுக்கு? உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்? மேகங்களோட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? மகிமையின் தேவன் மகிமையாக அவர் பரலோகம் கடந்து போனார். மரித்து உயிர்த்து எல்லாருக்கும் காணப்பட்டு 40 நாட்கள் காணப்பட்டு மகிமையாய் கடந்து போனது போல நீங்களும் இந்த பூமியில் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து உங்களை வெளிப்படுத்துகிற விதத்தில் வெளிப்படுத்தணும். சும்மா இன்னும் பழைய காரியத்தையே வெளிப்படுத்த, நான் ஒன்று சொல்லட்டுமா? தேவ சமூகத்தில் ஈஸியாக வெளிப்பட்டுரும். உங்களுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது ஈஸியாக உங்களால். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஒரு தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி. இப்பொழுது கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, 2 கொரிந்தியரில் பார்த்தீங்கல்ல, கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டுனா என்னது? உங்களை ஈஸியாக அந்த மகிமையில் நிரம்பினவங்களுக்கு உங்களை தெரியும். உங்கள் லைஃபே ஒரு சீத்ரூ மாதிரி தெளிவாக தெரியும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, உங்கள் பேச்சுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா தெளிவாக தெரியும். உண்மையிலே இந்த மகிமை உங்களுக்குள்ளே இருந்தால் டோட்டல் கவர்ட். ஆமென். டோட்டல் ஆமென். நீங்கள் அப்படியே சரண்டர் ஆவீங்க. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஒளியுள்ள மேகம் அவர் மேலே என்ன செய்ததாம்? நிழலிட்டது. உங்கள் மேலே நிழலிடணும். பழைய ஏற்பாட்டில் அந்த மேகம் அவர்களுக்கு வெளிச்சமாக அவர்களோடு கூட நடந்து வந்தது. உங்களுடைய ஜீவியம் தேவனுக்கு முன்பாக துலாம்பரமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு இன்னும் இருளுக்குள்ளே மறைவுகளுக்குள்ளே இருந்தீங்கன்னா அது உங்களை விட்டு மறைந்து கடந்து போயிடும். அது உங்களுக்கு எகிப்தியருக்கு அது இரவாக அது டார்க்கனாக காணப்பட்டது போல உங்களுக்கும் காணப்படும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இனி வெளிப்பட போகிற மகிமை, ஆமென், உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் ப்ராசஸ்.
இதுதான் ப்ராசஸ். இந்த பூமியில் நம்ம எப்படியோ வந்தோம். என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நம்ம பிறந்தோம். ஆனால் அந்த பாவத்திற்காக நம்ம அந்த பாவத்துக்கு மரித்து நம்ம பரிசுத்தமாக பிழைத்திருக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, எட்டர்னல் லைஃப். அதுக்காகத்தான் இந்த மகிமை இவ்வளவு பிரயாசப்பட்டு உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு கொண்டு போய் இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்க வைக்கிறது. ஃபைனலி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசி. மத்தேயு 24:30. எஸ். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இது தேவனுடைய இரண்டாவது வருகை. ஆமென். முதல்ல நம்ம பார்த்தது சீக்ரெட் கம்மிங், ரகசிய வருகை. இது இரண்டாவது வருகை. இந்த மகிமையை பார்த்து பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார். ஐயோ, இந்த பரிசுத்தத்துக்கு முன்னாடி எங்களால் நிற்க முடியலையே, இந்த மகிமைக்கு முன்பாக எங்களால் நிற்க முடியலையே. ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் ஆமென் இந்த பூமிக்கு வருகிறாரே, சர்வ வல்லமை உள்ள தேவன் வருகிறாரே, அவரை பார்க்க முடியலையே, அவருடைய பிரகாசம் அவ்வளவாக இருக்கிறத பார்க்க முடியலையே. சோத்திரம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கி இந்த பிரகாசம் இந்த மகிமை யாருக்குள்ளே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இருக்குது. முழந்தால் படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். We praise you Lord Jesus. Glory to God Jesus. Hallelujah, hallelujah. Amen. Praise God, praise God, praise God. ஆண்டவரே, ரோமர் 8:18 சொன்னது போல ஆமென் 17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பார்த்தீங்களா? கிறிஸ்துவுடனே கூட நாம் பாடுபடும்படிக்கு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து. இந்த மகிமை உங்களை நிரப்பணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? ஆமென். சுயத்துக்கு வெறுக்கணும். பாவத்துக்கு மரித்திருக்கிற நீங்கள் தொடர்ந்து இந்த பூமியில் அந்த பாவத்தின் சாயலோ அந்த பாவத்தின் ஷேடோவோ உங்களை தொடாதபடிக்கு நீங்கள் அதை வெறுத்து டேக் அப் யுவர் ஓன் கிராஸ். ஆமென். உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் இக்காலத்து பாடுகள் ஆமென் இனி வெளிப்பட போகிற மகிமை அதெல்லாம் இக்காலத்து பாடு. அவ்வளோதான். இந்த பாடெல்லாம் உங்களை ஒன்றுமே கேடாக்கும் செய்யவே முடியாது. தன்னால் மறைஞ்சு போயிடும். நீங்கள் சரியாக ப்ராப்பராக ஜெபிச்சா மறைஞ்சிடும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை, சபையை, இதை கேட்கிற பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்த செபிக்கிறேன். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகட்டும் அப்பா. இக்காலத்து பாடுகள் உடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே பலவீனப்படுத்தாதபடி இனி வெளிப்பட போகிற மகிமை இப்பொழுதே அந்த ஒளியுள்ள மேகம் ஆமென் இந்த ஷேடோ ஆஃப் க்ளோரி பிள்ளைகளை நிரப்ப செபிக்கிறேன். அவர்களுக்குள் இருக்கிற பிரசன்ஸ், அவர்களுக்குள் இருக்கிற ஜெபம் ஆவி, அவர்களுக்குள் இருக்கிற வேண்டுதலின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, கண்ணீரின் ஆவி ஆமென் சர்வ சிருஷ்டியும் ஏகவாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாங்களும் எங்களுக்குள்ளே தவித்து புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே, அந்த பிரசன்ஸ் இன்னும் பிள்ளைகளை நிரப்பி பரிசுத்தப்படுத்தி நடத்த செபிக்கிறேன். அந்த வாஞ்சை அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த வாஞ்சை, அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த விருப்பம், அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஒரு எதிர்பார்க்குதல் அவர்களை அப்படியே நடத்தி ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிவிடு.